சென்னை அருகே உள்ள பழவேற்காட்டில் கடல் சீற்றம் காரணமாக 4 படகுகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான மீனவர்களை சந்தித்து திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் ஆறுதல் தெரிவித்தனர். பழவேற்காடு முகத்துவாரத்தில் ஏரியும் கடலும் இணையும் இடத்தில் தூண்டில் வளைவு அமைத்து தங்களுக்கு எளிதாக சென்று வர சாலை அமைத்து தர வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு ஊராட்சியில் உள்ள பசியாவரம் குப்பம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி புதிய கட்டிடம் முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த், செந்தில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர், ஒன்றிய குழு தலைவர் ரவி ஆகியோர் ரிப்பன் வெட்டி பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தனர். அப்போது அப்பகுதி மக்கள் 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்காமல் நிறுத்தி வைத்துள்ளதாகவும் உரிய முறையில் அதனை வழங்க வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்தனர். பின்னர் பழவேற்காடு அரசு மருத்துவமனையை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது போதிய மருத்துவர்கள் நியமிக்கவும் ஸ்கேன் உள்ளிட்ட மருத்துவ வசதிகளை மேம்படுத்தவும் கோரிக்கை வைத்தனர். பின்னர் கோரை குப்பம் பகுதியில் கடல் அலை சீற்றம் காரணமாக 4 படகுகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான பகுதியில் மீனவர்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தபோது மீனவர்கள் சேதமான படகுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கவும் தங்கள் பகுதிக்கு சாலை அமைக்கவும் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் கட்டுவதற்கு இடம் ஒதுக்கி புதிதாக அரசு சார்பில் குடியிருப்புகள் கட்டி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்தனர். 55 கோடியில் சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் வனத்துறை அனுமதி பெற்று பேருந்து நிலையம் பழவேற்காட்டில் விரைவில் அமைத்து தர பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவரும் உறுதி அளித்தனர். ஜனவரிக்குள்ள வாங்கிட்டாலும் நன்றி. ரெண்டாவது வந்து அந்த திருச்சியில் வந்து லைட் இல்லை, 2-3 ஆட்கள் ஆயிடுச்சு. திருச்சியில் போட்டு எங்களுக்கு வயல அதை விட சார் எங்களுக்கு முக்கியம் பட்டா இல்ல. அவங்க எஃப்ஐஆர் போடுறது எதுக்குன்னு நீங்க பாக்கணும். எஃப்ஐஆர் பொய்ன்றது எல்லாருக்குமே தெரியும், நடிப்புன்றது எல்லாருமே தெரியும். அவர்கள் அண்ணல் அம்பேத்கரை இழிவாக பேசியதை மடைமாற்றம் செய்வதற்காக மட்டும்தான் அந்த எஃப்ஐஆர்லாம் போடுறாங்க. எஃப்ஐஆர் மட்டும் இல்லை, வேற எல்லா கிமிக்ஸும் பண்ணுவாங்க. அது என்னன்னா செய்தி வந்து மாறணும் அப்படின்றதுக்காக. நாங்கள் அந்த செய்தியை மாற விடுறதா இல்லை. நாளைக்கும் திருவள்ளூர்ல ஒரு பெரிய பேரணி ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம். இந்தியா முழுக்க இந்திய தேசிய காங்கிரஸும் இந்தியா கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் பல இடங்கள் நடக்கத்தான் செய்யும். அவர்கள் அதை கடந்து போகிறதுக்கு நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஒதுக்க மாட்டோம். ஏற்கனவே பாராளுமன்ற சபாநாயகர் பாராளுமன்ற வளாகத்தில் எந்த போராட்டமும் நடத்தக்கூடாதுன்னு சொன்னபோது பாஜக எம்பிக்கள் தான் போராட்டம் நடத்தி ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே போன்றவர்களை உள்ள செல்ல விடாமல் தடுத்திருக்காங்க. அந்த சம்பவத்தில் உங்க மேலேயே எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க தலைவர் மேலேயே. ஆமா, அதான் சொல்றேன். இது வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் வந்து நிறைய காமெடியான விஷயங்கள் நடக்குது. அதாவது நாங்கள் வந்து எந்த விதமான கூச்சலோ குழப்பமோ இல்லாமல் அமைதியாக உட்கார்ந்துருக்கும் போதும் அவைத்தலைவர் வந்து தனிச்சையாக அட்ஜன்ட்டு சொல்லிட்டு அவரே அட்ஜன் பண்ணிட்டு போறாரு. எதுக்கு அட்ஜன் பண்றாங்கன்னு தெரியல. போராட்டங்களை வந்து எவ்வளோ அற வழியில வெளியே வச்சிருந்தா கூட அதை வந்து ஒரு வன்முறை ரீதியாக மாற்றுவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்யறாங்க. இவங்க இது வரைக்கும் சமூகத்துல என்ன பண்ணாங்களோ அதே வேலையை தான் பாராளுமன்றத்துல பண்றாங்க. அதனால பெரிய ஆச்சரியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது இவங்க பண்ற வேலையை. ஒரே நாடு ஒரே தேர்தல், இது எல்லாமே என்ன கேட்டால் இது ஒரு முட்டாள்தனத்தின் ஒரு பிரதிபலிப்பு. இந்த அரசாங்கம் வந்து அராஜக அரசாங்கம் மட்டுமல்ல, பாஜக அரசாங்கம் அது ஒரு முட்டாள்தனமான அரசாங்கம் கூட. நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். ஒரு டென்யூர்லயும் ஒரு முட்டாள்தனம் பண்றது அவங்களுக்கு வந்து கேஷுவலான விஷயமா போச்சு. இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணாங்க, அதை பற்றி இப்போ பேச மாட்டேங்கிறாங்க. அதனால அழிந்த குடும்பங்கள் தான் ஜாஸ்தி. அதுக்கப்புறம் NRCCAன்னு கொண்டு வந்தாங்க. விவசாய சட்டங்கள்னு விவசாயிகளை ஒரு வருஷம் அலக்கழிச்சாங்க. அதுக்கும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இன்னைக்கு இந்த ஒரே நாடு ஒரு தேர்தல் வந்து இவங்ககிட்ட யாரும் கேட்கவும் இல்லை, அதுக்கு செய்யவும் முடியாது, அதுக்கான பாசிபிலிட்டியும் இல்லை. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் மீது ஒரு பெரிய தாக்குதல் என்ன இந்த அமெண்ட்மெண்ட் தான். அதனால அவர்கள் பண்ணுவதெல்லாம் வந்து ஒரு காமெடி வேலையை தான் நம்ம பார்க்கலாம். சரி, இந்த ரொம்ப தவறான ஒரு பார்வை. அது வந்து சில குறிப்பிட்ட ஊடகங்கள் அதை வந்து அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்றாங்க. அவங்க அந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு உத்தரவு இருக்குது. ஆனா அண்ணல் அம்பேத்கர் வந்து எங்கேயோ ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு மூலையில மட்டுமே விரும்பப்படுற தலைவர் அல்ல. இந்த நாட்டின் வெகுஜன மக்களுக்கு உண்மையான கடவுள் என்பது அம்பேத்கர். அதனால வந்து எல்லா இடங்களிலும் மக்கள் கொந்தளிச்சு தான் இருக்காங்க. அவங்க ஆர்ப்பாட்டங்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு இவங்க மீடியால கொண்டு வராங்கன்றது தான் இப்ப கேள்வி.
அதை ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அது கண்டிப்பாக அதை தொடரும். கண்டிப்பாக இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். இதை பற்றி நிறைய எம்எல்ஏ அவர்கள் டே ஒன்லேருந்து அவர் புஷ் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய விஷயங்களை பண்ணி முடிச்சிருக்காங்க. இன்னும் இந்த மீதி இருக்கிற கேப்ஸ் எல்லாத்தையும் அதை வந்து சென்டரில் பேசி சில விஷயங்களை சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டு இதை கண்டிப்பாக பண்ணிக்கிறேன்.